வணக்கம் நண்பர்களே, நீங்க இன்னைக்கு என் கூட இணைஞ்சதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம ஒரு சிறப்பான விஷயத்தை பத்தி பேச போகிறோம். அதாவது பல வருஷங்களா பலர் என்கிட்ட பாஸ்டர் பெய்லஸ் மன்னிக்க முடியாத பாவம் எதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இயேசு மன்னிக்க முடியாத பாவம் என்று சொன்னாரே, அது என்னன்னு கேக்குறாங்க. தொடர்ந்து பாருங்க, அதற்கான பதில் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம், நான் பெய்லஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம்: தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நீங்க சமூக ஊடகங்கள் அல்லது டிவி வழியா இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம மார்க்கு நற்செய்தியை ஒவ்வொரு அதிகாரமா படித்து வருகிறோம் நண்பர்களே. இன்னைக்கு நாம 3ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் இருக்கிற 3 விஷயங்களை பத்தி நான் பேச விருப்பப்படுறேன். ஆனா 3ஐயும் விவரிக்க எனக்கு நேரம் இப்ப இல்லை நண்பர்களே. எனவே முதல் 2 விஷயங்களை பத்தி மட்டும் நான் பேச போகிறேன். அதாவது குணப்படுத்துதல் மற்றும் கடினமான இதயங்கள் குறித்து நாம பார்க்க போகிறோம். மார்க் 3:1 முதல் 6 அதை நம்ம வாசிக்கலாம். அதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கு: மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையினுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றஞ்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் எதிரியோட கூட ஆலோசனை பண்ணினார்கள். இப்ப இதுக்கு இணையான வேறொரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம். லூக்கா இந்த சம்பவத்தை 6ஆம் அதிகாரத்துல பதிவு செய்திருக்கிறாரு. சரியா? மத்தேயு தனது நற்செய்தியில 12ஆம் அதிகாரத்துல பதிவு செஞ்சிருக்காரு. இது சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா மார்க் குறிப்பிடாத ஒரு விஷயத்தை லூக்கா இதுல சேர்க்கிறாரு. லூக்கா 6:6 அவர் சொல்றாரு, அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு அந்த ஜெப ஆலயத்திற்குள் வந்த போது முதலில் செய்த காரியம் உபதேசம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் சுகப்படுத்துவதற்கு முன்பாகவே உபதேசித்தாரு. இயேசு சென்ற இடங்கள் எல்லாம் இதைத்தான் அவரு செஞ்சாரு. ஆமா, அவர் போன இடம் எல்லாத்துலயும். மத்தேயு 9:35 இது சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆக அவர் போன ஒவ்வொரு பட்டணமும் கிராமமும் மற்றும் ஜெப ஆலயத்திலையும் இயேசு வரிசையாக 3 காரியங்களை செய்தாரு நண்பர்களே. அவர் உபதேசித்தார், பிரசங்கித்தார், அப்புறம் சுகப்படுத்தினார். அவர் எப்போதும் முதல்ல தேவ வசனத்தையே கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு அதை கேட்கறதுக்கு நேரம் ஒதுக்க விரும்பாத பலர் இருக்காங்க. என் மேல் கைகளை மட்டும் வையுங்கள், எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, எனக்காக ஜெபம் செய்ய முடியுமான்னு கேட்கிறாங்க. அது நல்லதுதான். ஆனா நாம முதல்ல கேட்பதற்கும் சொல்ல போனா அதை ஆராய்ந்து கற்றுக்கொள்வதற்கும் நேரம் ஒதுக்கணும். இந்த அதிகாரம் தொடரும் போது ஒரு பெரிய கூட்டம் வர்றதையும் மார்க் அவர்களை பற்றி குறிப்பிடுவதையும் பார்க்கிறது சுவாரஸ்யமா இருக்கு. அவர்களை சுற்றியுள்ள பல பகுதிகளில் இருந்தும் வந்திருந்தாங்க. உண்மையிலே அங்க ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சுங்கிற வார்த்தை மார்க் 2 முறை பயன்படுத்துறாரு. அநேகமா ஆயிரக்கணக்கான மக்கள் அல்லது நிச்சயமா பல நூற்றுக்கணக்கான மக்கள் அங்க இருந்திருப்பாங்க. இயேசு அவர்களை குணமாக்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாம லூக்கா 6:17 வரும்போது நாம வாசிக்க போகும் வசனங்களுக்கு பொருத்தமான ஒரு விஷயத்தை நாம பார்க்கிறோம். அதாவது அது மக்கள் கேட்பதற்கும் சுகம் பெறுவதற்கும் வந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்றேன், இது மார்க் குறிப்பிடாத ஒரு விஷயம். மார்க் சுகமளித்த நிகழ்வுகளை குறிப்பிடுறாரு. ஆனால் லூக்கா குறிப்பா மக்கள் சுகம் பெறுவதற்காக மட்டும் வரவில்லை, அவர்கள் முதலில் கேட்பதற்காகவே வந்தார்கள் என்று சொல்லுகிறார். முதலில் கற்றுக்கொள்ள செவி கொடுக்க நேரம் ஒதுக்குவது மிகவும் முக்கியமாகும். ஏன்னா விசுவாச கேள்வியினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால் உண்டாகிறது. சரியா? தேவன் செய்ய விரும்பும் காரியத்தோட நாம புத்திசாலித்தனமா ஒத்துழைக்கணும். இயேசு அந்த மனிதரிடம் சொன்ன மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அவர் உன் கையை நீட்டு என்று சொன்னார். இயேசு அடிக்கடி மக்களுக்கு தங்கள் குணமடைதலோடு தொடர்புடைய ஏதாவது ஒன்றை செய்யுமாறு சொல்லுவார். உதாரணமா திமிர்வாதம் உள்ள ஒருவரிடம் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்றார். பார்வையற்றவர்களிடம் போய்
சீலோவாம் குளத்தில் கழுவு என்று சொன்னார். அப்படி என்றால் அந்த பார்வையற்றவர் நகரத்தின் வழியா நடந்து போகணும். அவரால் எதையும் பார்க்க முடியல. நகரத்தின் மறுபக்கத்தில் உள்ள சீலோவாம் குளத்தை கண்டுபிடிச்சு அதுல கழுவ வேண்டியிருந்தது. அவர் கழுவியப்போ அவருக்கு பார்வை கிடைச்சது. ஆனா இந்த சம்பவத்தில் உன் கையை நீட்டு என்று சொல்லப்பட்டது. அவர்களின் விசுவாசத்தோடு ஒரு செயல் இணைந்திருக்கு. ஆமா, இது முக்கியமானது நண்பர்களே, ரொம்ப முக்கியமானது. ஏனெனில் விசுவாசம் கிரியையின் மூலமாகவே வெளிப்படுத்தப்படுகிறது. யாக்கோபு நிருபம் விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததுன்னு சொல்லுது நமக்கு. அதாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தேவனுக்காக பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் பெற்ற ஆணும் பெண்ணும் கொண்ட ஒரு விசுவாச வீரர்களின் பட்டியல் இடம்பெற்று இருக்கு. அவர்களின் விசுவாசம் அவர்களின் செயல்கள் மூலமாகவே வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நாம மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே நோவா பேழையை உண்டு பண்ணினான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றான். விசுவாசத்தினாலே மோசே வெறுத்து தேர்ந்தெடுத்து கைவிட்டான் என்று நமக்கு அது சொல்லுகிறது. ஆமா நண்பரே, கிரியைகள் மூலமாகவே நாம் நம் விசுவாசத்தை வெளிப்படுத்தி அதை தேவனிடம் சேர்க்கிறோம். ஆனா அதற்கேற்ற கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு நமக்கு வேதம் சொல்லுது. கவனிங்க, ஆனால் அதற்கேற்ற கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்கிறது. அடுத்து மார்க் 3:7-10 பார்க்கும்போது அது எப்படி சொல்லுது? இயேசு தம்முடைய சீஷர்களோட அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லோரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஜனங்கள் திரளாய் இருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருங்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கிரேக்க மொழியில அவர்கள் அவரை நோக்கி முந்திக் கொண்டோ அவரை மூச்சு திணற வைக்க அளவிற்கும் சூழ்ந்து கொண்டாருங்கிறது தான் இதோட நேரடி பொருள். கூட்டம் அந்த அளவுக்கு நெருக்கடியா இருந்தது. இங்க இயேசு பலரை குணமாக்கினார்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. சுவாரஸ்யமா இருக்கு. அதற்காக அவர் அனைவரையும் குணமாக்கலன்னு அர்த்தம் இல்ல. இது ஒரு பெரிய கூட்டத்தை விவரிக்கும் ஒரு சொல் மட்டும் தான். சரியா? மத்தேயு 12 இருக்கிறத பார்த்தா இந்த சம்பவத்தில் இயேசு அவர்கள் அனைவரையும் குணமாக்கினார்னு குறிப்பா நமக்கு சொல்லப்பட்டு உள்ளது. ஆமா நண்பர்களே, மத்தேயு 12 இவர்களில் சிலர் வெகு தொலைவில் இருந்து வந்திருந்தாங்க. அவர்கள் வந்த இடங்களை வரைபடத்தில் பார்த்தா அது புரியும். அதாவது ஏதோம், தீரு மற்றும் சீதோன் போன்ற இடங்கள்ல இருந்தும் சிலர் 100 மைல்களுக்கும் அதிகமான தூரத்தை கடந்து வந்திருந்தாங்க. இது ஏதோ நான் ஒரு ஊபர் வாகனத்தை அழைக்கிறேன்னு சொல்லுவது போன்ற சூழல் கிடைக்காது. ஒருவேளை அன்று ஊபர் கழுதைகள் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, நீங்க நடந்து போகணும் அல்லது கழுதையின் மீது ஏறி செல்லணும். அவ்வளவுதான். அவர்கள் சிலருக்கு அங்கு சென்றடைய 5 நாட்களோ அல்லது 1 வாரமோ கூட ஆகலாம். நாமும் வேலை செய்வது போலவே அவர்களும் வேலை செய்பவர்கள் தான். எனவே அவர்கள் தங்கள் வேலையிலிருந்து விடுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. பயணத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டியிருந்தது. தங்குவதற்கு இடத்தை தேடவோ அல்லது திறந்த வெளியில உறங்கவோ வேண்டியிருந்தது. முழு நிகழ்வையும் வாசித்து பார்த்தா அவர்கள் உண்மையிலேயே அங்கு பல நாட்கள் தங்கி இருக்கிறத அறியலாம். ஏன்? ஏதாவது முதலாவதாக அவருடைய போதனைகளை கேட்பதற்கும், இரண்டாவது அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் அங்கு சென்று இருந்தாங்க. இவர்களிடமிருந்து நாம ஒரு பாடத்தை கத்துக்கலாம். அதாவது அவர்கள் அனைவரும் அங்கு வருவது சிரமமானதாகவும் அதிக செலவு பிடிப்பதாகவும் இருந்தது. ஆனால் சில சமயங்களில் நமக்கே தெரியாம தேவன் நம்முடைய முதல் பாதுகாப்பாளனாக இருப்பதில்லைன்னு நான் நினைக்கிறேன். மனித முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்த பிறகு நாம் மேற்கொள்ளும் கடைசி முயற்சியாகவே அவர் இருக்கிறாரு. சாத்தியமான எல்லா மனித முயற்சிகளையும் செய்து பார்த்து அது பலனளிக்காத நிலையில தேவனே நான் உம்மிடம் வருகிறேன், நீரே என் ஒரே நம்பிக்கை என்று நாம் அவரிடம் கடைசியாக வருகிறோம். கவனிங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். சரியா? ஆனா நாம் அவரிடம் கடைசியா வரும்போது அது அவருக்கு உரிய கனத்தை கொடுக்கிறதா அமைறதில்லை. இங்க இயேசு திரளான மக்களுக்கு ஊழியம் செய்கிறார். அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். ஆனால் அவருடைய இருதயம் திருப்தி அடையல. எனவே 13 முதல் 15 வசனங்கள்ல வாசிக்கிறோம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவைகளை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். கவனிங்க, அவர் அவர்களை முதல்ல பிரசங்கம் கேட்கவும் அதுக்கப்புறம் சுகம் அளிக்கவும் கூப்பிட்டாரு. வார்த்தை தான் முதன்மையானது. வார்த்தையை முதல்ல அறிவிக்கணும். அந்த 12 போய் பிரசங்கித்து மக்களுக்கு சுகமளித்தாங்க. ஆனாலும் கிறிஸ்துவின் பெரிய இருதயம் திருப்தி அடையல. காயம்பட்ட இரத்தப்போக்குள்ள துன்பப்படும் மனித குலத்தை கண்டு அவர் இன்னும் வேதனைப்படுறாரு. எனவே அவர் மேலும் 70 பேரை அனுப்புறாரு. அவர்களுக்கு அவர் கொடுத்த கட்டளையை நாம வாசிக்கிறோம். அதாவது லூக்கா 10:8 முதல் 9 அவர் அவர்களை பார்த்து சொன்னார், ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள்னாரு.
ஆனால் அவருடைய பெரிய இருதயம் அதோட திருப்தி அடையல. எனவே மார்க் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு முழு திருச்சபையையும் விசுவாசிகள் அனைவரையும் பார்த்து, இதோ உலகம் முழுவதும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை பிரசங்கியுங்கள், விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொன்னார். அந்த கட்டளையின் இறுதி பகுதி தான் இது. விசுவாசிகள் நோயாளிகள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள். இது விசுவாசிகள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இயேசு மலையின் மேல் இருந்தபோது 12 வரை தம்மோடு இருக்கவும் பிரசங்கிக்கவும் சுகமளிக்க அவர்களை அனுப்பவும் நியமித்தார்னு வேதம் சொல்றதை கவனிச்சிருக்கீங்களா? முதலாவதாக அவர்கள் அவருடன் இருப்பதற்காகவே அழைக்கப்பட்டாங்க. ஆமா, முதலாவதாக அவர்கள் அவருடன் இருப்பதற்காக அழைக்கப்பட்டாங்க. ஆமா, இந்த வீழ்ந்த உலகத்தை சென்றடையவும் நம்முடைய சொந்த தனிப்பட்ட உலகத்தை சென்றடையவும் அவர் நம்ம அழைத்திருக்கிறார், நமக்கு பணிவிடைய ஒப்படைத்திருக்கிறார். ஆனால் சகோதரனே சகோதரியே, முதலாவது நீங்களும் நானும் அவருடன் இருப்பதற்காக அழைக்கப்பட்டோம். நாம் அவருடன் நேரத்தை செலவிட்டதுக்கு அப்புறம் பிரசங்கிக்கவும் சுகமளிக்கவும் புறப்பட்டு போனா அது மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கும். ஆமா, இப்ப இந்த அற்புத சுகம் அளிப்பதிலிருந்து கடினமான இருதயங்கள் உள்ளவர்களின் நிலைக்கு நாம நகர்கிறோம். முதல் 6 வசனங்களை நாம திரும்பி பார்த்தா, அவர்கள் இயேசுவின் மீது குற்றம் சுமத்துவதற்காக ஓய்வு நாளில் அவர் சுகம் அளிப்பாரா என்று உற்று நோக்கினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் நட்பு ரீதியான விவாதத்தை மட்டும் விரும்பல. கிரேக்க மூல மொழியின்படி நீதிமன்றத்தின் முன் சரியான குற்றச்சாட்டை முன்வைப்பதற்காக என்பதே அதன் பொருள். அவர் சுகமளிப்பாரா என்று பார்த்து அவரை சிக்க வைக்க அவர்கள் முயற்சி செய்தாங்க. நீதிமன்றத்தின் முன் அவர் மீது சரியான குற்றச்சாட்டுகளை சுமத்த அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் இயேசுவையும் அவருடைய ஊழியத்தையும் முடிவுக்கு கொண்டு வர விரும்பினாங்க. இது கருத்துக்கள் குறித்த விவாதம் மட்டும் இல்ல, அவரை அழிக்கிறது அவர்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அதாவது ஓய்வு நாளை பற்றியோ அல்லது தேவனுடைய சித்தத்தை பற்றியோ அவர்களுக்கு அக்கறை இல்லை. இயேசுவை சிக்க வைக்க அவர்களுக்கு கிடைத்த மிகச்சிறந்த வாய்ப்பாகவே ஓய்வு நாள் குறித்த அந்த குற்றச்சாட்டு அமைந்திருந்துச்சு. சூம்பின கையை உடைய மனுஷனை பற்றி அவர்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. சொல்லப்போனால் கிரேக்க மொழியின்படி அந்த மனிதருக்கு பிறப்பிலேயே அந்த குறைபாடு இருக்கல. ஏதோ ஒரு நோயினால அல்லது விபத்தினால தான் அவருடைய கை சூம்பி போயிருந்தது. ஆமாம், அந்த மனிதருக்கு பிறப்பில் அந்த குறைபாடு இருக்கல. ஏதோ ஒரு நோயாலேயோ இல்லை விபத்தாலேயோ தான் அவரோட கை அப்படி இருந்திருக்கு. சரியா? மத்தேயுவின் பதிவை பார்த்தா இது எல்லாமே அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் நடந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நபரை, அதாவது அந்த மனிதரை அவர்களுக்கு தெரியும். அவருடைய கதையையும் அவருக்கு நடந்ததையும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். அக்கால விவசாய சமூகத்தில் அதாவது அப்படிப்பட்ட குறைபாடு அவருடைய வாய்ப்புகளை எவ்வளவு மட்டுப்படுத்தி இருக்குங்கிறதையும் அவர்கள் தெரிந்திருந்தார்கள். நண்பர்களே, அப்படிப்பட்ட குறைபாடு ஏற்பட்டால் அது ஒருவருடைய பாவத்தினாலோ அல்லது அவருடைய பெற்றோரின் பாவத்தினால தான் ஏற்பட்டதுன்னு அந்த காலத்தில் பொதுவாக கருதப்பட்டது. அவர் மக்களின் கிசுகிசுப்புகளையும் ஏளனத்தையும் சமூக விளக்கலையும் சகித்திருக்க வேண்டி இருந்திருக்கும். இது அவங்களுக்கு தெரியும். அவனை பற்றிய அனைத்து அவர்களுக்கு தெரியும். அவர் சுகமடைந்தால் அது எவ்வளவு அற்புதமானதாக இருக்கும் என்றும் அது அவருக்கு அவர் குடும்பத்திற்கும் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரும்னு அவர்கள் சிந்தித்தாங்களா? கிடையாது. இல்ல, அவர்களுக்கு அதுல அக்கறை இல்லை. ஆமா, அக்கறையே இல்லை. அவர் சுகமடைந்த பிறகும் கூட அதை பற்றி அவங்க கவலைப்படலை. அவர்கள் இயேசுவின் மீது குற்றம் சுமத்த மட்டுமே விருப்பப்பட்டாங்க. பின்னர் மார்க் 3:3-5 இயேசு அப்பொழுது அவர் சூம்பின கையினுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து அவர் பரிசேயர்களிடம், அதாவது மத தலைவர்களிடம் எப்படி சொன்னாரு? ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதா அல்லது தீமை செய்வதா? இயேசு அந்த மனிதருக்கு நன்மை செய்ய விரும்பினார். ஆமா, இயேசு நன்மை செய்ய விருந்தார். அவர்களோ ஓய்வு நாளில் இயேசுவுக்கு தீமை செய்ய திட்டமிட்டு இருந்தாங்க. இயேசு அந்த மனிதருக்கு சுகம் அளித்திருந்தார். அவர்களோ மரணத்தின் கருவிகளாக செயல்பட விருந்தாங்க. ஏற்கனவே இயேசுவை கொல்ல திட்டமிட்டு கொண்டு இருந்தாங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டன. அவர் சொன்னது உண்மைன்னு அவங்களுக்கு தெரிந்திருந்தா தங்கள் சொந்த இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க அது அவர்களுக்கு வாய்ப்பளித்தது. அவர்களுடைய இருதயங்கள் தீய எண்ணங்களால நிறைஞ்சிருந்தது. அந்த மனிதரை பற்றி அவங்களுக்கு அக்கறையே இல்லை. ஓய்வு நாளை பற்றி அவங்களுக்கு உண்மையான அக்கறை இல்லை. இயேசு அவர்களிடம் இதை சொன்னது ஒரு கிருபையின் செயல். தங்கள் இருதயங்களில் உள்ள பொல்லாப்பை கண்டு உணர்ந்து மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை அவர் அவர்களுக்கு கொடுத்தாரு. அவங்க மனம் திரும்பினார்களா? கிடையாது. ஆமா, அவர்கள் மௌனமாக இருந்தாங்க. ஆமா நண்பர்களே, அவங்க கிட்ட பதிலே இல்லை. எனவே அவர்கள் பிடிவாதமாக தங்கள் நிலையில உறுதியா நின்று ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. பிறகு அவர் அவர்களை சுற்றிலும் பார்த்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. எனக்கு மெசேஜ் வேதம் பிடிக்கும். அதில் அவர் ஒவ்வொருவரின் கண்களையும் உற்று பார்த்தார்.
அந்த அறையில் இருந்த ஒருவர் கூட அவர் பார்வையிலிருந்து தப்பவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பார்வையின் வல்லமையை உங்களால கற்பனை செய்ய முடியுதா? அந்த பார்வையின் வல்லமைய தேவகுமாரன் ஒவ்வொருவரின் கண்களையும் பார்த்தாரு. அது கோபமும் வேதனையும் கலந்த ஒரு பார்வையா இருந்தது. அது துக்கத்துடன் கூடிய கோபத்தின் தோற்றமாக இருந்துச்சு. அதே சமயம் அவர் அவர்களுக்கு உதவ முற்பட்ட போது அதை அவர்கள் அனுமதிக்காததால் ஏற்பட்ட வேதனையும் அதுல இருந்துச்சு. அவர்களுடைய இருதய கடினம் இறுதியில அவர்களை எங்கே கொண்டு செல்லும் என்று அவருக்கு தெரிந்திருந்ததால அந்த வேதனை ஏற்பட்டுச்சு. சொல்லப்போனா ஆம்பிளிஃபைடு வேதம் அவர்களுடைய இருதய கடினத்தை கண்டு அவர் கோபமும் வேதனையும் அடைந்தார்னு சொல்லுது. இதுவே அங்குள்ள மூல கருத்தை பிரதிபலிக்குது. அங்க இருதயம் கடினப்படும் செயல் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் இன்னும் முடிவிற்கு வரவில்லைன்னாலும் அந்த பாதையில் வெகு தூரம் போயிருந்தாங்க. அது எவ்வளோ வல்லமையான பார்வையாக இருந்திருக்கும் யோசிங்க. அவர் அவர்களை பார்த்தப்ப அவர்களுக்கு உண்மை தெரிந்தது. அவர் சொல்வது சரிதான். ஆமா, அவர் சொல்வது சரி. தாங்கள் செய்வது தவறு என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. தாங்கள் பாவிகள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தோம். தங்கள் கலகத்திலும் பாவத்திலும் கல்ல போல உறுதியா நிலைச்சிருந்தாங்க. ஆமா, ஒரு கல்ல போல உறுதியா அவங்க நிலைச்சிருந்தாங்க. மீண்டும் ஒரு பெரிய கூட்டம் கூடிச்சு. கவனிங்க, மார்க் 3:22 முதல் 30 நம்ம வாசிக்க போறது இதுதான். எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகர், இவன் பெயல் செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்களை அவர் அழைத்து, எனக்கு அது பிடித்திருக்கிறது, அதாவது அவன் பிசாசு பிடித்தவன் என்று சொல்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு பயப்படல. இங்கே வாருங்கள் என்று சொல்கிறார். அவர் அவர்களுடன் நேருக்கு நேர் பேச போகிறார். அவர்களை அவர் அழைத்து ஓமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டான், அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டிற்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். அவர்களின் இருதய கடினத்தை கண்டு இயேசு ஏற்கனவே கோபமும் துயரமும் அடைந்திருந்தார். ஆனால் இப்போ நிலைமை இன்னும் மோசமாக இருக்கு. ஆரம்பத்தில் அவர்கள் பதிலளிக்க மறுத்தார்கள். ஆனால் இப்போ அவர் பிசாசின் கூட்டாளி என்றும் அவர் செய்ய அற்புதங்கள் சாத்தானின் வல்லமையால் நடக்கிறது என்றும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆமா, சாத்தானின் வல்லமையால் நடக்குதுன்னு மற்ற எல்லா குற்றச்சாட்டுகளையும் தகர்த்தெறியும் ஒரு வாதத்தை இயேசு எளிமையான தர்க்கமாக முன்வைக்கிறார். ஆமா, எல்லா குற்றச்சாட்டுகளையும் தகர்த்தெறியும் ஒரு வாதத்தை, சரியா? ஆனாலும் அவங்க மாறவே இல்லை நண்பர்களே. மன்னிக்க முடியாத ஒரு பாவம் குறித்து அவர் அவர்களை கடுமையாக எச்சரிக்கிறார். அது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் சொன்னபடியினாலே என்று வேதம் நமக்கு சொல்லுது. கிரேக்க மொழியில் இது தொடர் வினை வடிவில் இருக்கு. அதாவது அவருக்குள் அசுத்த ஆவி இருக்குதுன்னு அவர்கள் ஒரு முறை மட்டுமல்ல தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள்னு நமக்கு அது சொல்லுது. அவர்கள் அவருடைய அற்புதங்களை பார்த்திருந்தார்கள், அவருடைய வார்த்தைகளை கேட்டிருந்தார்கள். ஆனாலும் தாங்கள் தவறு செய்கிறோம் என்று தெரிந்திருந்தோம், இது பிசாசின் செயல், நீ பிசாசை சேர்ந்தவன் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது உண்மை இல்லைன்னு தெரிந்திருந்தோம். இயேசு அவர்களிடம், கேளுங்கள், உங்கள் இருதயங்கள் கடினப்பட்டு இருக்கிறது, இனி மீள முடியாத ஒரு நிலை உண்டு, நீங்கள் ஏற்கனவே ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் சொந்த கோட்பாட்டையே நம்பல நண்பர்களே. இயேசு தேவனிடமிருந்து வந்தவருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா பொறாமை, வெறுப்பு மற்றும் அகங்காரத்தினால உண்மை தெரிந்திருந்தோம் அவருடைய செயல்களை பிசாசின் செயல்கள் என்று தொடர்ந்து சொன்னார்கள். மன்னிக்க முடியாத இந்த பாவத்தை பற்றி கொஞ்ச நேரம் நாம பேசலாம் நண்பர்களே. இது கோபத்திலோ விரக்தியிலோ பேசப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது. ஆமா, நம்ம மன்னிக்க முடியாத இந்த பாவத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம். இது கோபத்திலோ விரக்தியிலோ பேசப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது, சரியா? ஒரு நாள் ஊழியம் செய்து விட்டு திரும்பி ஒரு மிஷனரி என்கிட்ட பேச வந்திருந்தாரு. அவர், பாஸ்டர், நான் மன்னிக்க முடியாத பாவத்தை செஞ்சுட்டேனா அப்படின்னு கேட்டார். நான் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டேன். அவர், நான் பல வருஷங்கள் ஊழியத்தில் இருந்தேன் அப்படின்னாரு. அவரோட பேசியப்ப தனக்கு தேவையான ஆதாரத்தை பெறுவதற்கு தேவையான உறவுகளை அவர் சரியாக வளர்க்கலைங்கிறதையும் விசுவாசத்தினால நடப்பதன் அம்சங்களையும் அவர் முழுமையாக புரிஞ்சுக்கலைங்கிறதையும் நான் உணர்ந்தேன் நண்பர்களே.
அவர் நான் ஓரிரு முறை தேவனை திட்டேன்னு சொன்னார். மேலும் அவர் நான் ஒரு மிஷினரி பணியில் இருந்தப்ப எங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கல, நிலைமை மோசமாகி அப்போ தான் நான் தேவனை திட்டி பேச தொடங்கினேன். என்னதான் செய்து கொண்டு இருக்கிறீர், நீர் எப்படிப்பட்ட தேவன், உமக்காக என் வாழ்வையே அர்ப்பணித்திருக்கிறேன், ஆனால் எனக்கு இப்படி செய்கிறீரே, நான் உண்மை வெறுக்கிறேன், இப்படி நான் 2 முறை செஞ்சேன் அப்படின்னாரு. நான் உங்களை வெறுக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அவர் மேலும் நான் மன்னிக்க முடியாத பாவத்தை செஞ்சிட்டேனா, நான் தேவனை திட்டி அவரை வெறுப்பாக செய்தேனா, அதற்கு நான் சொன்னேன், கேளுங்க, 3 வயது குழந்தை ஒன்று கோபத்தில் தன் தந்தையை பார்த்து நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்வதா வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு. அப்போ அந்த அப்பா, சரி நீ என் குடும்பம் இல்லைன்னு சொல்றது இல்லை இல்லையா, இல்லை இல்லையா, நீங்கள் மன்னிக்க முடியாத பாவத்தை செய்யலை, உங்கள் ஆத்மாவை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்கிறதே அந்த பாவத்தை செய்வதில்லைங்கிறத காட்டுது. இது விரக்தியிலையோ இல்லை கோபத்திலேயோ ஒரு நபர் செய்யும் செயல் அல்ல, மாறாக இது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் செயலை திட்டமிட்டு மீண்டும் மீண்டும் நிராகரிப்பது. இதயம் மிகவும் கடினப்பட்டு எதை பற்றியும் கவலைப்படாமலும் சத்தியத்தால் எந்த அசைவும் பெறாமலும் போன பிறகுதான் இது நடக்குது. ஆமா, இது எல்லாம் அப்பதான் நடக்குது நண்பர்களே. 6ஆம் மித்ரடேஸ் விஷ ராஜான்னு அழைக்கப்பட்டாரு. போன்டூஸ் நாட்டின் ராஜாவான இவர் தற்போதைய துருக்கியின் ஒரு பெரிய பகுதியில் ஆட்சி செஞ்சாரு. ஒரு பெரிய விருந்து அவர் ஏற்பாடு செஞ்சிருந்தப்ப அவரது தந்தைக்கு விஷம் கொடுக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டாரு. அவரது சொந்த விருந்திலேயே அவருக்கு விஷம் வைக்கப்பட்டது. அவரது மனைவியே அது செய்ததாக பல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா அதனால தனக்கும் விஷம் வைக்கப்படுமோன்னு மித்ரடேஸ் மிகவும் பயந்தாரு. அதனால உலகின் அனைத்து வகையான விஷயங்களை பற்றி அவர் தீவிரமாக ஆராய்ந்தார். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்ள பல வகையான விஷயங்களை உயிருக்கு ஆபத்து விளைவிக்காத மிகச்சிறிய அளவுகளில் உட்கொள்ள ஆரம்பிச்சார். அவர் தொடர்ந்து அதை உட்கொண்டு வந்ததால் இறுதியில் அவர் விஷத்தால் இறக்க மாட்டார். எல்லா விஷயங்களுக்கு எதிராக அவருக்கு முழு எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னு சொல்லப்பட்டுச்சு. இது பரிசேயர்களை போன்றது. அவர்களும் சத்தியத்திற்கு எதிராக திரும்புகிறாங்க. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்கு எதிராக அவர்கள் எதிர்ப்பு சக்தியை பெறுகிறார்கள். ஏன்னா தொடர்ந்து அவர்கள் சத்தியத்தை நிராகரித்து கொண்டே இருந்தார்கள். இப்போ குமாரனை மகிமைப்படுத்துவதே பரிசுத்த ஆவியானவரின் முக்கிய பணியாகும். யோவான் நற்செய்தியில் இயேசு இப்படி சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் உலகிற்கு பாவத்தை குறித்தும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் உணர்த்தவும் அவர்களை நம்ப வைக்கவும் அதை மெய்ப்பித்து காட்டவும் வருவார். அந்த மத தலைவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வல்லமையை ஆவியானவர் வெளிப்படுத்தி இருந்தார். நடந்த எல்லா அற்புதங்கள் மூலமாகவும் அவர்கள் அதை தங்கள் கண்களாலேயே கண்டனர். கர்த்தர் அவர்களிடம் பேசிய வார்த்தைகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு குற்ற உணர்வை கொடுத்திருந்தாரு. சத்தியம் அவர்களின் மனசாட்சிக்கே தெரிந்திருந்தது. ஆனாலும் இயேசு பிசாசுடன் கூட்டு வைத்திருப்பதாக அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள். அறியாமையினால் அவர்கள் அப்படி செய்யல. கடினமான இருதயத்தின் சில வெளிப்பாடுகள் இங்க இருக்கு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் யூத தலைவர்களுக்கும் யூத மக்களுக்கும் முன்பாக நிற்கிறார். இவர்கள் தான் சற்று முன்பு இயேசுவை சிலுவையில் அறைந்து அவருக்கு தண்டனை விதித்தவங்க. அவர்கள் ஸ்தேவான கல்லெறிந்து கொல்ல போறாங்க. அப்போஸ்தலர் 7:51 அவர் இப்படி சொல்றாரு, கவனிங்க, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்தார்கள். ஆமா, பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்தாங்க. பரிசேயர்கள் தங்கள் பேராசையை தேவ பக்தி என்ற போர்வையில் மறைத்து வைத்திருந்தார்கள். இயேசுவின் வருகை அவர்களின் வருமானத்திற்கு தடையாக இருந்தது. அதனால தான் அவர்கள் அவரை கொன்றாங்க. அவர்களுக்கு உண்மை தெரிந்திருந்துச்சு, ஆனா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. எபிரேயர் 10:29 வாசிக்கிறோம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்னு நமக்கு சொல்லுது. நீங்க பரிசுத்த ஆவியானவரை எதிர்க்கலாம், பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கலாம். ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அதாவது ஒருவன் ஒரு பெண்ணை நேசிக்கிறான், ஆனா அவங்களுக்கு கடுமையான சிறுநீரக பிரச்சனை இருக்கு. அந்த பெண்ணுக்கு, அவளுக்கு சிறுநீரக மற்றும் அறுவை சிகிச்சை செய்யணும், இல்லைன்னா அவள் பிழைக்க மாட்டா. அவனது சிறுநீரகம் அவளுக்கு பொருந்துது. என்னுடைய சிறுநீரகங்களில் ஒன்று உனக்கு தரேன்னு அவன் சொல்கிறான். அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் நடக்குது, ஆனால் இன்சூரன்ஸ் இல்லை. எனவே அவளது அறுவை சிகிச்சைக்கான செலவை ஈடுகட்ட அவன் தன் வீட்டை வெறுக்கிறான். அப்புறம் ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு அவன் கேட்டதுக்கு, உன்னை போல ஒருத்தனை நான் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறான். சொல்லப்போனால் இது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம். ஆமாம், அவமானம் தான். தேவன் சொல்கிறார், உனக்காக என் குமாரனை கொடுத்தேன்,
உனக்காக பரலோகத்தின் பொக்கிஷங்களையே வெறுமையாக்கினேன். அவரை மரிக்க அனுமதித்தேன். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஆனால் உன் மீட்பிற்கான வடுக்களை அவர் என்றென்றும் தன் கைகளிலும் விலாவிலும் நெற்றியிலும் முதுகிலும் சுமந்து கொண்டு இருப்பார். அப்படி இருந்தும் நீ எனக்கு விருப்பமில்லை, நான் இன்னும் சிறந்த ஒரு இரட்சகரை தேடிக்கொள்வேன், நானே என் வழியை அமைத்துக் கொள்ள முயல்வேன்னு சொல்ற கிருபையின் ஆவிக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு அவமானமா இருக்கு. கிருபையின் ஆவிக்கு மார்க் 3ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவிக்கு எதிரான தூஷணத்தை பற்றி இயேசு பேசுகிறார். ஒருவர் மீளவே முடியாத நிலையை எட்டும் போதுதான் அப்படிப்பட்ட பாவம் நடக்கிறது. முக்கிய விஷயம் என்னன்னா, உங்கள் ஆத்மாவை குறித்து உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருந்தால் நீங்கள் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஆமா நண்பர்களே, இதை செய்யக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கு, ஆனா கடினமான இருதயத்திற்கு எந்த விதமான குற்ற உணர்வும் ஏற்படுவது கிடையாது. சத்தியத்தை கேட்டு உங்க உள்ளத்துல எந்த அசையும் இருக்கிறது இல்லை. உங்க இருதயத்தை மென்மையாக வைத்துக் கொள்ள விரும்பினா இதோ 3 விஷயங்கள். அதாவது முதலாவதாக, இயேசுவோடு நெருக்கமாக இருங்கள். சரியா? இரண்டாவது, தவறு செய்தால் உடனே மனம் திரும்புங்கள். மூன்றாவது, உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் உடனே மன்னியுங்கள். இதை செய்தால் நீங்க நலமா இருப்பீங்க. இயேசுவோடு நெருக்கமாக இருங்க. தவறு செய்தால் உடனே மனம் திரும்புங்க. அநீதி இழைக்கப்பட்டால் உடனே மன்னியுங்க. இது உங்க இருதயத்தை மென்மையாக வைத்திருக்கும், ரொம்ப மென்மையா. ஒரு தடவை ஒருத்தர் என்கிட்ட, பேலஸ் வயதான காலத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கேட்டார். எனக்கு இன்னும் வயதாகலை, ஒரு நாள் வயதாகும், ஆனால் இப்போ இல்லை, அதற்கான பதிலை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு அவரிடம் சொன்னேன். ஓரிரு நாட்கள் அதை பற்றி சிந்தித்து எனக்கு ஒரு பதில் கிடைச்சது. நான் அவர்கிட்ட என்கிட்ட 3 விஷயங்கள் இருக்குது. முதலாவது, நான் விசுவாசம் நிறைந்தவனாக இருப்பேன். இரண்டாவதாக, மென்மையான இருதயம் கொண்டவனாக இருப்பேன். மூன்றாவதாக, குறும்புத்தன்மை கொண்டவனாக இருப்பேன். குறும்புத்தன்மை இயல்பாக வரும், மற்ற விஷயங்களுக்கு நான் முயற்சி தேவைப்படுதுன்னு. ஆனால் இயேசுவோடு நம்ம எவ்வளோ அதிகமாக நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இருதயம் மென்மையாகிக் கொண்டே இருக்க வேண்டும். வயதான சிலரை தெரிந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு அதாவது 70 வயதுக்கு மேலே இருக்கும். நான் இன்னும் இளமையாக தான் உணர்றேன். ஆனால் மிகச்சிறந்த மென்மையான இருதயம் கொண்ட சில முதியவர்களை எனக்கு தெரியும். வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் சில கடினமான சூழலை கொண்டு வருது. நம்ம எல்லாரும் துரோகத்தை சந்திக்கிறோம், ஏமாற்றங்களை எதிர்கொள்கிறோம். வாழ்க்கை கடினமானது. நமக்கு ஒரு கடினமான அநீதியான விஷயங்களுக்கு நாம் அழிக்கும் எதிர்வினையை பொறுத்து கவனமாக இல்லைன்னா நம்ம இருதயம் கடினமாயிடும். மென்மையான இருதயத்தை தக்க வச்சுக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யணும். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். உங்கள் இருதயம் கடினமாகிவிட்டாலோ அல்லது மனக்கசப்புடன் இருந்தாலோ அதை நீங்கள் விட்டுடுங்க. கடினமான இருதயம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செயல்படுவதை கண்டிப்பாக தடுக்கும். அது உங்கள் வாழ்க்கையிலிருந்து மகிழ்ச்சியை அகற்றிவிட செய்யும். நீங்கள் மனம் திரும்பி உங்களுக்கு உதவும்படி தேவனிடம் நீங்கள் கேளுங்க. ஆமாம், மறுபடியும் சொல்கிறேன், மனம் திரும்பி உங்களுக்கு உதவி செய்யும்படி தேவனிடம் நீங்கள் கேளுங்க. மென்மையான அந்த இருதயத்தை பெற அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி. குழுவில் பங்கு பெறவும் இந்த ஒளிபரப்பை தாங்கவும் விரும்பினால் baylesconley.com இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.